நான் தினமும் உங்கள் வீட்டுக்கு வரணுமா? மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மணப்பெண் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, மீன் முட்டையை வச்சு ஒரு பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். மீன் முட்டையான்னு கேட்காதீங்க, மீன் முட்டையில் எவ்வளோ நல்லது இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மூட்டு வலி, அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கு கொழுப்பு சத்து குறையிறது, அதுக்கப்புறம் நல்ல தூக்கம் வரும், நல்ல கண்ணு தெரியும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் நான் சொல்ல போகிறேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கப் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் நீங்கள் பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது சிட்டிகை மஞ்சள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், ஒரே ஒரு தக்காளி போதும் ஃப்ரெண்ட்ஸ், பொடி நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சீரகம், அடுத்தது ஒரு கீரல் போட்ட பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மீன் முட்டை ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. உங்கள் நாக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்மளோட மீனை போட்டுக்கோங்க. மீன் முட்டையை போட்டுட்டு இதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதுலனா அடி பிடிக்கும், அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு இதை நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு பொடி மாஸ் ரேஞ்சுக்கு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீனோட தண்ணி இறுகிட்டு நமக்கு மீன் முட்டை பொடி மாஸ் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மீன் முட்டை பொடி மாஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த பதத்துக்கு தான் நீங்கள் இந்த மீன் முட்டையை வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம எந்த டேஸ்ட்டுமே போடலை. இப்போ வாங்க டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். நீங்கள் ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு கப்பில் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு கம்மியாக தான் யூஸ் ஆகும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க போதும். அடுத்தது 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்த பிறகு நம்ம 1/2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் நீங்கள் பூண்டை பொடியை நறுக்கி வச்சுருக்க பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டு லைட்டாக செவந்தோடனே நம்ம அடுத்து என்ன போட போகிறோம்னாக்கா, இஞ்சியை துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையும் ஒரு 2 வதக்கிட்டு உடனே நீங்கள் வெங்காயம் எடுத்து போட்டுருங்க, இல்லைனா அடிபிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்கினா போதும், ரொம்பலாம் செவரணும்னு அவசியம் இல்லை. நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இது வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. அப்புறமேட்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னா, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இருக்க ராஸ்மெல் எல்லாமே போகணும், பச்சை வாசனை போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். நம்ம ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி போடுங்க. ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் போதும் இதுக்கு. போட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, 1/2 ஸ்பூன் சீரகம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்க சீரகத்தை நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் இந்த பதத்துக்கு நமக்கு மசாலா ரெடி ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுருங்க விடுங்க. அப்போ தான் நமக்கு முட்டை பொடி மாசா கிடைக்கும், இல்லைனா உங்களுக்கு தொக்கு மாதிரி மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கரெக்டாக பண்ணுங்கள். அப்புறமேட்டு 1 ஸ்பூன் இல்லைனா 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு 2 ஸ்பூன் கண்டிப்பாக தனியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காரம் பத்திரமா பார்த்து போடுங்க, ரொம்ப காரம் ஏறிடும், ஏன்னா முட்டை தானே இது, அதனால் பார்த்து போடுங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூன் போதும், எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் போடாதீங்க, நான் சொல்கிற அளவு போடுங்க. ஏன்னா இது முட்டை பொடி மாஸ், நீங்கள் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா உங்களால் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பொடி மாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கொத்தி விட்டு போட்டிங்கன்னா இன்னும் மசாலா விட உங்களோட முட்டை சேரும், அப்போ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொத்தி போடுங்க. அந்த கரண்டி வச்சே நல்லா கொத்தி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்ல பொடி மாஸ் நல்ல பொடியாகும். நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நல்லா சேரணும், இல்லைனா முட்டை டேஸ்ட் மசாலாவோட சேரவே சேராது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக இறக்க போகிற டைமில் நமக்கு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்ட பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக பார்ப்பாங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தி, கண்ணுலாம் நல்லா தெரியும், கண்ணாடி போடுற வேலை எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நம்ம டேஸ்டியான ஒரு சீ ஃபுட் பார்த்தாச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாப்பாங்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்பான்னு இல்லை, நம்ம ஃபேமிலி மொத்தமும் நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொடி மாஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்னா கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம்.